கிருஷ்ணகிரியில் நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர். டெல்லி பாராளுமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சர்ச்சை குறித்து பேச்சு குறித்தும் நாடாளுமன்ற கூட்டத்தில் விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் வலியுறுத்தியதற்கு மத்திய அரசு அனுமதிக்காததால் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதில் 2 எம்பிக்களுக்கு காயம் ஏற்பட்டதாக கூறி பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவருமான ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் உத்தரவின்படி கிருஷ்ணகிரியில் நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நகர காங்கிரஸ் கட்சி தலைவர் லலித் ஆண்டனி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது மாவட்ட துணைத் தலைவர் PC சேகர், காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் L சுப்பிரமணியன், காங்கிரஸ் கட்சியின் SC/ST பிரிவு மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி, மாநில பொதுச் செயலாளர் ஏகமண்டவன், மாநில பேச்சாளர் நஞ்சில் ஜேசு, முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர்கள் துரை என்கின்ற துரைசாமி, ரகு, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ராஜகுமரவேல், நாராயணமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர்கள் ரஹமத்துல்லா, விவேகானந்தன், கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி, போச்சம்பள்ளி ஸ்ரீ கார்த்திகேயன், தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு இளம் தலைவர் ராகுல் காந்தியின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்தும் உடனடியாக ராகுல் காந்தியின் அவர்களின் மீது போடப்பட்டுள்ள வழக்கினை மத்திய அரசு வாபஸ் பெற்று மத்திய உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்து உடனடியாக அமித்ஷாவை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டனர். மேலும் மத்திய அரசை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.